இப்போ நம்ம வந்து இந்த சாம்பார் பொடி தயார் பண்ண போகிறோம். ஐயர் வீட்டு ஸ்பெஷல் சாம்பார் பொடி. இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் வானொலி வச்சு அதில் சுற்றிலும் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் பாத்திரத்தை சுற்றி எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா அந்த பொருட்களை, அதுக்கு தேவையான பொருட்களை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எதுக்காக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வறுக்கிறோம் அப்படின்னா, மிக்சியில் ஜாரில் போட்டு நம்ம திரிக்கிறதுக்கு அந்த பொருட்கள்லாம் வந்து நல்ல முறுமுறுப்பாக இருந்ததுனா தான் ஈஸியாக தெரியும். அதனால் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வறுக்கணும். அதை முதல்ல எண்ணெய் லேசாக காஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் ஒரு 100 கிராம் அளவுக்கு மிளகாய் வத்தல் எடுத்துருக்கோம். இந்த மிளகாய் வத்தலை போட்டு லேசாக அப்படியே வறுக்கணும். அடுப்பு சின்னதாக வச்சுக்காங்க, பெருசாக வச்சுக்காதீங்க. அடுப்பு சின்னதாக வச்சுட்டு லேசாக அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அதை வந்து வறுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து வறுத்துட்டோம். அடுத்தது இதில் வந்து அளவுக்கு தனியா சேர்க்கலாம். நம்ம தனியா சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே அளவு ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு லேசாக வறுத்துக்கோங்க. இதை அடுத்ததா இதில் வந்து நம்ம வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கோம். இதையும் போட்டு நம்ம வந்து வறுக்கணும். அடுத்ததா சிறிதளவு அரிசி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு அரிசி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜவ்வரிசி, பச்சரிசி 1 ஸ்பூன், ஜவ்வரிசி 1 ஸ்பூன் போட்டு இதனோட சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும்.